குட் மார்னிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு நம்பர் சீரீஸ். முதல்ல சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு குரூப் ஆஃப் எது வேணா இருக்கலாம், ஒரு பொருள் இல்ல பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். கரெக்டா? நம்ம எல்லாருமே வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போறோம். ஃபார் இமேஜின் பண்ணிக்கோங்க, லைக் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க, லைக் கொஞ்ச நேரம் விட்டு ஒரு ஈவெண்ட்க்கு நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? என்ன, ஒரே ஆஸ்பிரன்ஸா ஒன்னு ஒன்னு பின்னாடி ஒன்னு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ சீரீஸ் அப்படின்னா அதுதான், லைக் குரூப் ஆஃப் எதா வேணா இருக்கலாம், ஈவெண்ட்ஸா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்ல பீப்புளா இருக்கலாம். அது வந்துட்டு ஒன்னு பின்னாடி ஒன்னு நடக்கிறது. அது கூட ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கணும், ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கணும். எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில, சேம் வகையில தொடர்பு இருக்கணும். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர்றதை தான் நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்பர்ல வரனால நம்ம இந்த கேஸ்ல நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. நம்பர் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்பர் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 1 2 3 4 5 கொஸ்டின் மார்க், இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு எக்ஸாம்ல. இப்படி கேட்பாங்க. இதைதான் நம்ம நம்பர் சீரீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒன் ஒன்ல இருந்து டூ டிஃபரன்ஸ் பாருங்க. இது ஒன்னோட ஒண்ணு கண்டிப்பா ரிலேட் ஆயிருக்கும். தென் ஒரு நம்பர் எப்படி கிடைச்சிருக்கோ அதே வேல தான் இன்னொரு நம்பர் கிடைச்சிருக்கும். மேபி அது வந்துட்டு 1 2 அப்படின்னு மாறலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1. இது ரெண்டுக்கும் நடுவில் 1. இது ரெண்டுக்கும் நடுவில் 1. ஸோ அந்த இது வந்துட்டு சேமா இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் நம்ம நம்பர் சீரீஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரிலேஷன் வந்துட்டு சேமா இருக்கும். இப்ப இன்னொன்னு பாருங்க. இதுல பாருங்க, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2வா? அதே மாதிரி இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 2. எல்லாத்துக்குமே 2. அப்ப இங்க என்ன வரும்னு கேட்டா 11 வரும். கரெக்டா? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்க 11 தான் வரும். அதே நம்ம வந்துட்டு லைக் ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்கும், இங்க 1 போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் 1 வரும், எல்லாருக்குமே 2 வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல யூனிஃபார்ம் டிஃபரன்ஸ் 1 2 அந்த மாதிரி யூனிஃபார்மா இருக்கலாம். இல்ல அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு ஈவன் நம்பர்லயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் பாருங்க. இந்த சீரீஸ் பாருங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 6க்கும் 2க்கும் 4. இது ரெண்டுக்கும் 6. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் 8. டிஃபரன்ஸ் அப்படின்னா எதுவும் இல்ல, லைக் 6க்கும் 2க்கும் நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் 6 - 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நடுவுல வந்துட்டு 2 கூட 4 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 6 கிடைக்கும். கரெக்டா? அதுதான் டிஃபரன்ஸ்னு சொன்னேன். லைக் ரெண்டு நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நடுவில் டிஃபரன்ஸ்னா என்ன? ஜஸ்ட் மைனஸ் பண்ணுவோம் இல்ல, அந்த மாதிரி கேட்டேன். லைக் ரெண்டு நம்பரும் இதுல இருந்து எந்த நம்பர் பிளஸ் பண்ணா இது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போன கேஸ்ல பார்த்தது வந்துட்டு சேம் நம்பர், சிமிலர் நம்பர், ஒரே நம்பரை வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டுக்கும் நடுவுலயும், ஒரு நம்பருக்கு ரெண்டுக்கும் நடுவுலயும் டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, இதுவும் சீரீஸா இருக்கு, ஈவன் நம்பர் சீரீஸ். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு, 8 இருக்கு. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வந்துட்டு 10 தான் வரும். ஸோ 20ல இருந்து 10 ஆட் பண்ணா 30. சீரீஸ்னா என்ன அப்படின்னு கிளியரா எல்லாருக்கும்? இப்ப என்ன, இந்த கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஓகே, கொஞ்சம் ஓகேவா இருக்கா? சீரீஸ்னா என்னன்னு கிளியரா? ஓகே. ஓகே, இப்ப நம்ம பார்த்தது வந்துட்டு ஈவன் நம்பர் சீரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்
இதே மாதிரி சீரீஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு வரும் சீரீஸ். லைக் இங்க பாருங்க, 2, 4, 7, 12, 19. இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுலையும் என்ன இருக்கு? 2. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 5. இது 7. ஸோ இந்த கீழே இருக்கிறது எல்லாமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்ப ஒரு சீரீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, லைக் இப்படி இங்க இங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 19க்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்பர், சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரும் ரிலேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரும் வந்திருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் நம்பரே ஒரு லாஜிக் படி வந்திருக்கும். இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் வந்திருக்கு. ஏன்னா பிரைம் நம்பர் 2 2 + 2 ஆட் பண்ணாதான் 4 கிடைக்குது. கீழே பிரைம் நம்பர்ஸ் வந்துட்டு லாஜிக்கா இருக்கனால ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் கிடைக்குது. அப்படியும் நம்ம பார்க்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் நம்பரே ஏதாச்சும் ஒரு லாஜிக்ல வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது பாருங்க, 1, 4, 16, 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க். இந்த சீரீஸ் பாருங்க. இது வந்துட்டு என்ன லாஜிக் அப்படின்னா, ஒன் எல்லாமே நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு சீரீஸ் கொடுத்தோன்னே ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். எப்பவுமே இதுதான், நம்பர்ஸை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். இந்த நம்பர்ஸை பார்க்குறப்ப என்ன தெரியுது? 4, 9, 16, 25 எல்லாமே ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி 6 ஸ்கொயர் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 36. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சீரீஸ் வந்துட்டு 2ல இருந்து 4 வந்துச்சு நமக்கு. கரெக்டா? 2 + 2 4, 4 + 3. இந்த பிரைம் நம்பர்ஸ் கீழே இருக்கிறது பிரைம் நம்பர்ஸ். இதை ஆட் பண்ணோம், அதனால 2ல இருந்து 4 கிடைச்சு. ஆனா இது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கீழே இருக்க சீரீஸ் ஃபர்ஸ்ட் நம்பரே ஒரு லாஜிக் படி தான் வந்திருக்கு. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர். ஸோ சீரீஸ் வந்துட்டு இந்த மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து போடணும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், ஈவன் நம்பர்ஸா இருக்கலாம், ஆட் நம்பர்ஸா இருக்கலாம், பிரைம் நம்பர்ஸா இருக்கலாம், ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கலாம், கியூப் நம்பர்ஸும் கொடுப்பாங்க. கியூப் டிஃபரன்ஸ் வந்துட்டு கியூபா இருக்கு. இப்போ நம்ம இங்க 1 ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். இதே அவங்க வந்துட்டு 1 கியூப், 2 கியூப், 3 கியூப் கொடுக்கலாம். அப்படிலாம் இந்த டிஃபரன்ஸ், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு கியூப்ல இருக்கும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் கியூப்ல இருக்கும். அந்த மாதிரி எது வேணா கொடுக்கலாம். அவங்க டேபிள்ஸ் கொடுக்கலாம், மல்டிபிள்ஸ் கொடுக்கலாம். மல்டிபிள்ஸ்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப 2, 4, 6, 8, 10 இருக்கு. ஓகேவா? 2 × 2 4. அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் கொடுக்கலாம் அவங்க. ஜஸ்ட் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மல்டிபிள் வந்துட்டு அப்படியே இருக்காது. சில டைம், சம்டைம்ஸ் என்னன்னா டிஃபரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். 8, 15, 36. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க. இங்க கொஸ்டின் மார்க் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், இதோட லாஜிக் சொல்றேன். +7 × 3. நெக்ஸ்ட் இதுல இருந்து இதோட லாஜிக் சொல்றேன். +21 × 3. அந்த மாதிரி வரும். ஒரு டேபிள் கொடுத்து லைக் ஒரு டேபிளோட மல்டிபிள் கேட்டு அதுல இருந்து வரும். ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம எழுதின சீரீஸே பாருங்க, 1 ஸ்கொயர் தான் இருக்கும், கீழே டிஃபரன்ஸ் வந்துட்டு 2 ஸ்கொயர் தான் இருக்கும். இந்த லாஜிக் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் 1 ஸ்கொயர் + 1, 2 ஸ்கொயர் + 2, 3 ஸ்கொயர் + 3, இந்த மாதிரி லாஜிக்லயும் வரும். இதுவுமே ஒரு சீரீஸ் தானே, ப்ராப்பரான ஒரு சீரீஸ் தான். கரெக்டா? ஸோ என்ன லாஜிக்ல வேணா வரும் ஒரு நம்பர் சீரீஸ்.
நம்ம இந்த லாஜிக்ல தான் வரும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிவிஷன்ல இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல ரெண்டு ரெண்டு கேஸ் இருக்கலாம். அதுல என்ன வேணா வரும். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க உங்களுக்கு ஓகேவா இருக்கும். சம்ஸ் போலாம். இப்போ இதை பாருங்க. 153, 158, 151, 156, 49, 54, 47 கொஸ்டின் மார்க். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஸ்கொயர்ஸ் பக்கத்துல இருக்கா இல்ல ஏதாச்சும் கியூப்ஸ் பக்கத்துல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு கிளான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாருங்க. 153யோட 153ல இருந்து 158 கிடைக்கணும்னா +5 பண்ணலாம். +5. ஓகேவா? 158ல இருந்து மறுபடியும் 151. இது எப்படி கிடைச்சது அப்படின்னா -7 பண்ணலாம். கரெக்டா? எகெயின் 151ல இருந்து 156க்கு +5. 156ல இருந்து 149க்கு -7. இங்கேயும் +5. 149ல இருந்து 154க்கு எகெயின் இதுக்கு -7. அப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர் வரும்? இது கூட +5 ஆட் பண்ணும். சி, நம்பர் சீரீஸ்ல இந்த மாதிரி கூட வரும். லைக் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவுமே ஒரு ரிலேட்டடான ஒரு ரிலேஷன் தான். லைக் ஒரு லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் +5 பண்ணியிருக்காங்க, செகண்ட்ல இருந்து தேர்டு -7 ஆல்டர்னேட்டிவா. ஓகேவா? இப்படியும் வரும். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 147ஓட +5 பண்ணா 152. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது என்ன லாஜிக் வருது? அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, 44ல இருந்து 52 +8ஆ? 52ல இருந்து 54 +2. தென் அகெயின் 54ல இருந்து 62க்கு +8. 62ல இருந்து 64க்கு +2. 64ல இருந்து 72க்கு +8. அப்ப 72ல இருந்து அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க +2. அப்ப ஆன்சர் 74. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இப்படியும் லைக் நம்பர்ஸ் வரும். நம்பர் சீரீஸ் அப்படின்னோன்னா லைக் ஒரே சீரீஸா தான் கேட்பாங்க அப்படிலாம் இல்லை. ஒன்றும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் எப்படியோ ரிலேட் ஆகி வந்திருக்கும். செகண்ட் ரோலையும் அப்படிதான். அதே மாதிரி தேர்ட் ரோலையும் வந்திருக்கும். அதுல ஒரு நம்பர் நம்ம கிட்ட கொஸ்டின் மார்க் கொடுத்து இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாதான் தேர்ட் ரோல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒன்னோட ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்பதான் தேர்ட் ரோல எப்படி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க, ட்ரை கொடுங்க இதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 82, 91, 100. அது எப்படியாவது ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆயிருக்கும். இல்ல ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணா இன்னொன்று கிடைச்சிருக்கும், இல்ல மைனஸ் பண்ணா கிடைச்சிருக்கும். அது என்னவா வேணா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ரோ சேம் ரிலேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் சேம் ரிலேஷன் தான். லாஜிக் ஒன்று தான். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க, 82 இருக்கு. 82, அதுல இருந்து 91 வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோல 63, 72 ரெண்டு நம்பர்ஸும் பாருங்க. 82க்கும் 91க்கும் 9 டிஃபரன்ஸ். 63ல இருந்து 72க்கும் 9 டிஃபரன்ஸ். ஸோ 82 கூட 9 ஆட் பண்ணா 91 வரும். எகெயின் 91 கூட 9 ஆட் பண்ணா 100 வரும். கரெக்டா? அதே மாதிரி 63 கூட 9 ஆட் பண்ணா 72 வரும். இங்க கிடைச்சிருக்கா? மறுபடியும் 72 கூட 72 கூட 9 ஆட் பண்ணா 81 வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, 24 கூட 9 ஆட் பண்ணா 33 வரும். ஸோ 33 கூட 9 ஆட் பண்ணா நம்மளுக்கு 42 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 42 தான் இந்த கேஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இது என்ன ரிலேஷன் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. எப்பவுமே டிவிஷன்ல, அது ஐ மீன் சாரி, அடிஷன்ல தான் கேட்பாங்க, சப்ராக்ஷன்ல தான் கேட்பாங்க அப்படிலாம் இல்லை. லாஜிக் எதுவா வேணா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 5ல இருந்து இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 5ல இருந்து 10க்கு போயிருக்கலாம். இல்ல 5வே ஒரு லாஜிக் படியா வந்திருக்கலாம். 2 ஸ்கொயர் பிளஸ் ஒன்னாவும் இருக்கலாம். 5 2 ஸ்கொயர் 4 பிளஸ் ஒன்னாவும் இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை 5ல இருந்து 10 போயிருக்கலாம். ஸோ நீங்க இது மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க கூடாது. நிறைய வேஸ் யோசிக்கணும். அப்பதான் இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கிடைக்கும். சரி, ஓகே. இது பாருங்க, 5ல இருந்து ஃபர்ஸ்ட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5 வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யோசிக்க ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 5ன்னு கொடுத்துட்டாங்க, அது எப்படி வந்துச்சு? லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பாருங்க, அது வந்துட்டு 2 ஸ்கொயர் பிளஸ் ஒன்னாவும் இருக்கலாம் 5. கரெக்டா? அந்த லாஜிக் படி பார்த்தா 2 ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னா நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் பிளஸ் ஒன் 10 வருது. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பிளஸ் ஒன் 16 பிளஸ் ஒன் 17 வந்திருக்கா? இல்லை. ஸோ 30 தான் வந்திருக்கீங்க. ஸோ அந்த லாஜிக் தப்பு. நெக்ஸ்ட் 5ல இருந்து எப்படி 2 கிடைச்சிருக்கும்? சாரி, 10 கிடைச்சிருக்கும். இன்டூ 2 பண்ணலாம். கரெக்டா? 10ல இருந்து எப்படி 3 கிடைச்சிருக்கும்? அது இன்டூ 3 பண்ணலாம். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. எகெயின் 5ல இருந்து 10 எப்படி கிடைச்சிருக்கணும்? இன்டூ 2. 10ல இருந்து 3, 10ல இருந்து 30 இன்டூ 3. 30ல இருந்து 60 எப்படி கிடைச்சிருக்கும்? இன்டூ 2. 60ல இருந்து 18க்கு இன்டூ 3. ஸோ இது யூனிஃபார்மா வருதா? மேல ஆல்டர்னேட்டிவா இன்டூ 2 இன்டூ 3 வருது பாருங்க. எகெயின் 180ல இருந்து 360க்கு இன்டூ 2. 360ல இருந்து 1080க்கு இன்டூ 3. இப்போ 1080 இன்டூ 2. ஆன்சர் வந்துட்டு 2160. இது எல்லாருக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் சம். இது பாருங்க,
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏதாச்சோட கியூபோட ரிலேட் ஆயிருக்கா, ஸ்கொயரோட ரிலேட் ஆயிருக்கா, அந்த ஸ்கொயருக்கு பக்கத்து நம்பர்ஸா இருக்கா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பாருங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. இது வந்துட்டு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். பாருங்க, 138க்கும் 161க்கும் டிஃப்ரென்ஸ் 23. ஓகேவா? நெக்ஸ்ட் 161க்கும் 185க்கும் 138ஓட 23 ஆட் பண்ணா 161 கிடைக்கும். நெக்ஸ்ட் 161ஓட 24 ஆட் பண்ணா 185 கிடைக்கும். நெக்ஸ்ட் 185ஓட 25 ஆட் பண்ணா 210 கிடைக்கும். இங்க பாருங்க, 23, 24, 25 ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், அவ்வளவுதான். அது வந்துட்டு டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 26 ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இங்க கரெக்டா. ஸோ 210ஓட 26 ஆட் பண்ணா ஆன்சர் 236. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது என்ன லாஜிக்னு கண்டுபிடிங்க. நம்பர் சீரீஸ்ல ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் வரும், மல்டிப்ளிகேஷன் தான் வரும் அப்படின்னு இல்லை. இன்னொன்னு இருக்கு. இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பாருங்க, 11க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் 3 கரெக்டா. 14க்கும் 19க்குமான டிஃபரன்ஸ் 5. 19க்கும் 28க்குமான டிஃபரன்ஸ் 9. 28க்கும் 43க்குமான டிஃபரன்ஸ் 15. இப்போ இந்த நம்பர்ஸ் பாருங்க, இதை வந்துட்டு இந்த கேஸை நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நம்பர், ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எகெயின் இந்த சீரீஸ், இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 3க்கும் 5க்கும் நடுவுல 2 கரெக்டா. எகெயின் 5க்கும் 9க்கும் நடுவுல 4. 9க்கும் 15க்கும் நடுவுல 6. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த சீரீஸ் இருக்கு, அதோட டிஃபரன்ஸ் தான் இந்த 3, 5, 9, 15. ஸோ அதோட டிஃபரன்ஸ் தான் 2, 4, 6. இந்த 2, 4, 6 பாருங்க யூனிஃபார்மா இருக்கா. அப்ப இங்க என்ன வரும்? 8 வரும். 15ஓட 8 பிளஸ் பண்ணா 23. இப்ப அந்த 23ய 43ஓட பிளஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 23ய 43ஓட பிளஸ் பண்ணா 66. ஆன்சர் வந்துட்டு 66. இது நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் கிளியரா இது? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
சரி, ஓகே, எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். டூ டூ கொடுத்துருக்காங்க. டூக்குலேருந்து டூ வரணும்னா இன்டூ ஒன் பண்ணலாம். இன்டூ ஒன். நெக்ஸ்ட் டூலேருந்து ஃபோர் இன்டூ டூ. ஃபோர்லேருந்து 12 இன்டூ த்ரீ. 12லேருந்து 48 இன்டூ ஃபோர். நெக்ஸ்ட்டு 48 இன்டூ ஃபைவ். 1 2 3 4 5 ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷனில் பண்ணியிருக்காங்க. 48 இன்டூ ஃபைவ் நமக்கு ஆன்சர் 240. 240 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. டென்னுக்கும் 12க்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்க, 2. கரெக்டா? 12க்கும் 15க்குமான டிஃப்ரென்ஸ் த்ரீ. 15க்கும் 20க்கும் 5. 20க்கும் 27க்கும் 7. 27க்கும் 38க்கும் 9. ஸோ இது எல்லாமே என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் தான் லாஜிக்காக கொடுத்துருக்காங்க இங்க. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 11. ஸோ அப்படி பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் இல்லை, சாரி, இங்க 9 வராது. மவுஸ் இங்க 9 வராது, இங்க 11 வரும். ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா, 11 வரும். ஸோ நெக்ஸ்ட் 13 வரும். ஆன்சர் வந்துட்டு 51. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸ் பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அது வந்துட்டு லைக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இந்த போன சீரீஸ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதோட ரேஞ்ச் பாருங்க, 10ல இருந்து 38 போயிருக்கு. ஜஸ்ட் அது ரொம்ப பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. ரொம்ப
ரொம்ப லைக் இன்க்ரீஸ் ஆனது வந்துட்டு 2 3 அந்த மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரொம்பலாம் இல்லை. 10ல் ஸ்டார்ட் ஆகி 38லேயே முடிஞ்சிருக்கு. ஆனால் சில நம்பர்ஸ் இருக்கு, சில நம்பர்ஸ்லாம் பாருங்களேன், இந்த மல்டிப்ளை ஆன நம்பர்ஸ்லாம் பாருங்களேன், 2லேருந்து 50 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் சில நம்பர்ஸ்லாம் வரும் மல்டிப்ளிகேஷனில். ரொம்ப லைக் நம்ம முன்னாடி தௌசண்ட்ஸில் ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, இந்த சம்லாம் பாருங்க, 5ல் ஸ்டார்ட் ஆகி 1080ல் போயிருக்கு சீரீஸ். ஸோ நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு இது டிஃப்ரென்ஸாக இருக்குமா. இந்த மாதிரி ரேப்பிடாக, ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கும் அதில். ஸ்கொயர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஒரு சீரீஸ் வந்துட்டு நீங்கள் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தீங்கனாலே அதில் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கும். வேற ஏதாவது சீரீஸ் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப குட்டியான நம்பர்ஸை வந்துட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்க, 87லேருந்து 168 ஒரு டிஃப்ரென்ஸ். 81 கரெக்டா. 168லேருந்து 217 எப்படி கிடைச்சிருக்குன்னா, அதுவும் 49 ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் 49. மறுபடியும் 217 242 டிஃப்ரென்ஸ் 25. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 9. கரெக்டா. இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி பாருங்க. 81 49 25 9 இது எல்லாமே என்னது, ஸ்கொயர்ஸ். 81 அப்படிங்கிறது 9ஓட ஸ்கொயர், 9 ஸ்கொயர் தான் 81. 49 அப்படிங்கிறது 7ஓட ஸ்கொயர். 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயர். 9 அப்படிங்கிறது 3ஓட ஸ்கொயர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ஸ்கொயர்ல வந்திருக்கு. ஆட் நம்பர்ஸ் 9 7 5 3. அப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், டிக்ரீஸ் ஆயிருக்கு 9 7 5 3. அப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் தான் வரும். 1 ஸ்கொயர் 1. அப்ப 251ஓட 1 ஆட் பண்ணீங்க. ஆமாங்க, கரெக்ட் தான். ஆமா, கரெக்ட் தான். ஓகே, 251ஓட 1 ஆட் பண்ணீங்கன்னா 252. ஆன்சர் வந்துட்டு பி, 252. இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் லாஜிக் இருக்கு, என்ன நம்பர் வரும் நெக்ஸ்ட்னு கண்டுபிடிங்க. இது ரொம்ப சிம்பிளானது தான். இந்த சீரீஸ்ல எல்லாத்துக்குமே 6 தான் டிஃப்ரென்ஸ். -15 + 6 போட்டா -9 கிடைக்கும். -9 + 6 போட்டா -3 கிடைக்கும். அகெயின் -3 + 6 போட்டா +3. 3 + 6 9. 9 + 6 15. நெக்ஸ்ட் அப்ப 15 + 6 என்ன வரும், 21. ஆன்சர் வந்துட்டு 21. எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன லாஜிக் கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லுங்க.
சரி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சீரீஸ்ல வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அது மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பாருங்க, டூல இருந்து ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன வேஸ் பாசிபிலிட்டின்னு பாருங்க. டூல இருந்து ஃபைவ் என்னென்ன வேஸ் பாசிபிலிட்டி, +3 பண்ணலாம். அதே மாதிரி அந்த ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆயிருக்கானா, +3 பண்ணா வரல, எல்லாத்துக்குமே அந்த ரிலேஷன் வரல. நெக்ஸ்ட், 2 ஸ்கொயர் பண்ணா 4 + 1 அப்படியும் பண்ணலாம். ஆனா 5 ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 25 போயிடும். ஆனா இங்க 14 தான் கொடுத்துருக்காங்க, அப்படியும் வரல. நெக்ஸ்ட் பாருங்க, டூல இருந்து த்ரீயை இன்டூ பண்ணா 6 கிடைக்கும். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணலாம். கரெக்டா? டூ இன்டூ த்ரீ 6 கிடைக்குமா நம்மளுக்கு? அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணலாம். அப்படி யோசிங்க. அதே மாதிரி 5 3 சார் 15, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 14. அதே மாதிரி 14 × 3 40, அதுல இருந்து 42ல இருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணா 41. ஸோ இந்த லாஜிக் தான் இதுல ஃபாலோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட், நம்ம 122ல இருந்து த்ரீயை இன்டூ பண்ணி அதுல இருந்து -1 பண்ணா ஆன்சர் நம்மளுக்கு 365. ஸோ ஒரு சீரீஸை பார்த்தோன்னே என்னென்னலாம் பாசிபிள் வேஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அது என்ன லாஜிக் அப்படின்னு தெரியும். நீங்க நிறைய சம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அந்த லாஜிக் வந்துட்டு லைனா உங்களுக்கே வந்துடும். நெக்ஸ்ட், இந்த சம்க்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த நம்பர் பாருங்க, 3 10 101. 10ங்கிறது 3 ஸ்கொயர் கூட 1 +1 பண்ணா 10 வருது. கரெக்டா? அதே மாதிரி 101 அப்படிங்கிறது 10 ஸ்கொயரோட +1 பண்ணா 101 வருது. இதோட லாஜிக் பாருங்க, 3 இருக்கு. அந்த 3யை நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும். +1 பண்ணா 10 கிடைக்குது. அதே மாதிரி 10 நம்ம ஸ்கொயர் பண்றோம். 10 ஸ்கொயர் பண்ணா 100, +1 பண்ணா நம்மளுக்கு 101. இப்ப அந்த அந்த லாஜிக்கே ஃபாலோ பண்ணி 101 ஸ்கொயர் பண்ணுங்க, +1. 101 ஸ்கொயர் பண்ணா 10201 கிடைக்கும். கரெக்டா? அதை மட்டும் கண்டுபிடிச்சு போட்டக்கூடாது. அந்த +1 மறந்துடக்கூடாது. அது கூட +1 பண்ணா நம்மளுக்கு 10202 ஆன்சரா கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட், இந்த சம் பாருங்க. இந்த சீரீஸ்ல என்ன லாஜிக்னு பார்த்தா ஆன்சர் சொல்லுங்க.
நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து தான் செகண்ட் நம்பர் வரணும்னு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் நம்பரே ஏதோ ஒரு லாஜிக்ல வந்திருக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம். த்ரீங்கிற நம்பர் நம்ம எப்படி வந்துச்சு, ஜஸ்ட் அந்த நம்பரை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன் ஸ்கொயரோட டூ ப்ளஸ் பண்ணி பாருங்க, இல்ல டூ ஸ்கொயரோட ஒன் மைனஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இதை அப்சர்வ் பண்ணி ஏதாச்சும் ஸ்கொயர் கிட்ட இருக்கான்னு பாருங்க, இல்ல ஏதாவது கியூப் கிட்ட இருக்கா, கியூப் நம்பர்ஸோட கிட்ட இருக்கா, ஸ்கொயர் நம்பர்ஸோட கிட்ட இருக்கா. அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 3, 15, 35, 63 எல்லாமே பாருங்க ஸ்கொயர்ஸ் கிட்ட இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபோர், டூ ஸ்கொயர் வந்துட்டு ஃபோர், கரெக்டா? த்ரீ ஸ்கொயர் வந்துட்டு இது இது ஃபோர் ஸ்கொயர், ஃபோர் ஸ்கொயர் வந்துட்டு 16. நடுவில் த்ரீ ஸ்கொயர் வரல. நெக்ஸ்ட் சிக்ஸ் ஸ்கொயர், ஃபைவ் ஸ்கொயர் வரல. ஸோ டூ ஸ்கொயர், ஃபோர் ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர், 36 வரும். அது கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஃபோர் ஸ்கொயர் 16 வரும். அதுக்கு ஒன் மைனஸ்ல இருக்கு. இங்க வந்துட்டு எயிட் ஸ்கொயர், எயிட் ஸ்கொயர் மைனஸ் ஒன், எயிட் ஸ்கொயர் 64. அதே மாதிரி மைனஸ் ஒன், அதுல இருந்து மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸோட எல்லாமே ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? டென், எயிட்டுக்கு அப்புறம் ஈவன் நம்பர் டென், டென் ஸ்கொயர் மைனஸ் ஒன். நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 99. ஓகே, நெக்ஸ்ட். எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க, பரவாயில்ல. சரி, ஓகே. 3, 7, 13, 21, 31. ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம். 3, 7, 13, 21, 31. கொஸ்டின் மார்க். இதோட லாஜிக் என்னன்னா, த்ரீல இருந்து ஃபர்ஸ்ட் த்ரீங்கிறது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் த்ரீ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? போன சம்ல வந்துட்டு டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் அந்த மாதிரி பார்த்தோம். இதோட லாஜிக் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுற மாதிரி இதோட லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதுவுமே ஒரு சீரீஸ்ல வரும். நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு இல்லை. இதோட லாஜிக் பாருங்க. ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ, ஒன் ஸ்கொயர் என்ன ஒன், அது கூட பிளஸ் டூ ஆட் பண்ணா த்ரீ கிடைக்குது. நெக்ஸ்ட் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ, செவன். நெக்ஸ்ட் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர், 13. நெக்ஸ்ட் ஃபோர் ஸ்கொயர் 16 பிளஸ் ஃபைவ், ஃபைவ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ். அடுத்து என்ன வரும்? சிக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செவன். எல்லாருக்கும் இது புரியுதா?
இது எப்படி வந்துச்சு, இதுவுமே ஒரு சீரீஸ் மாதிரி தான். இங்க பாருங்க, இங்க +2 இருக்கு, 3 இருக்கு, நெக்ஸ்ட் 4 ஆகுது, 5. ஒரே நம்பர் தான், டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுல லாஜிக் இருக்கணும். லைக் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸா வந்துச்சு அந்த மாதிரி இங்க ப்ளஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்கொயரும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆன ஸ்கொயரோட நான் ப்ளஸ் பண்ற நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்க லாஜிக். அப்படி பார்த்தா ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 43. 6² + 7. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் பாருங்க. 6, 12, 14, 28, 30. இது பாருங்க, 4 + 2 6. 6ல இருந்து 12 கிடைக்கணும்னா இன்டூ 2. அதே மாதிரி 12 + 2 14. 14 இன்டூ 2 28. 28 + 2 30. 30 இன்டூ 2 நம்மளுக்கு 60. ஸோ ஆன்சர் வந்துட்டு 60. நெக்ஸ்ட் இது பாருங்க, (2² - 1) வரும். எந்த சம் சொல்றீங்க? 2² - 1 வரும்ல. இந்த சம் சொல்றீங்களா? ஜான்சி ராணி, இந்த சம் தானே சொல்றீங்க? ஆமா. ஓகே. 2² - 1 அந்த லாஜிக்கும் வருமா? 2² 4 - 1 3. ஆமாங்க. இது அப்படியே தாங்க வருது. 1² + 2 போடுறோம். அதே நம்மளுக்கு 2² - 1 அந்த லாஜிக் போட்டாலும் அதே மாதிரி தான், லைக் ஆன்சர் ஒன்று தான் வரும். அந்த லாஜிக்கும் இதுல ஃபாலோ ஆகும். ஆனா இதுல என்னன்னா, இப்ப நம்ம 2² + 3 7 கிடைக்க 2² + 3 போட்டிருக்கோம் அப்படின்னா அங்க 3² - 2 வரும். 3² 9 - 2. எகெயின் நம்ம 2² + 3 போட்டிருக்கோம். அங்க 3² - 2 அது போட்டாலும் ஆன்சர் வரும். இதுல வந்துட்டு ஒவ்வொரு நம்பரா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். அதுலயும் நம்ம மைனஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். லைக் 2² - 1, நெக்ஸ்ட் 3² - 2, நெக்ஸ்ட் 4² - அந்த மாதிரி அது நம்பர்ஸ் வந்துட்டு ஸ்கொயர்ஸோட மைனஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகும், இங்க பிளஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப 3² + 4 இருக்கா, இருங்க நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 13 எடுத்துக்கோங்க. 3² + 4 வருது நம்ம கண்டுபிடிச்சபடி. அதே 4² இது இப்படியும் வரும். ஏன்னா இது அப்படியே லைக் நம்ம 3² + 4 அதே ஆன்சர் கிடைக்கணும்னா நம்ம 4² - 3.
அதுவும் 13 தான் வரும். அந்த மாதிரி சொல்றேன். இது வந்துட்டு 21க்கு பாருங்க, 4 ஸ்கொயர் பிளஸ் 5 வந்துச்சா, அதே நம்ம 5 ஸ்கொயர் மைனஸ் 4, 5 ஸ்கொயர் என்ன 25 மைனஸ் 4 21, அதே ஆன்சர் தான் வரும். அப்படி சொல்றேன். ஓகே, இந்த சம் ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் கரெக்டா சொல்லிருக்கேன். சரி, 2ல இருந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 1 5 வருமா? இல்லைன்னா 2 இன்டூ 2 பிளஸ் 1 5 வரும். கரெக்டா? இன்டூ 2 ஜஸ்ட் பிளஸ் 1 பண்ணுங்க. இங்க பாருங்க, 5 இன்டூ 2 10, அது கூட மைனஸ் 1 பண்ணா 9 வரும். இன்டூ 2 மைனஸ் 1 இது. அகைன் 9 இன்டூ 2 18, அது கூட பிளஸ் 1 பண்ணா 19 வரும். இங்க இன்டூ 2 பிளஸ் 1, இங்க 19 இன்டூ 2 38, அது கூட மைனஸ் 1 பண்ணா 37. அப்ப இங்க என்ன வரும்? 37 இன்டூ 2 பிளஸ் 1, பிளஸ் 1 பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 37 இன்டூ 2 பண்ணா 74 வரும். அது கூட பிளஸ் 1 பண்ணா 75. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் தாங்க. இப்ப பாக்குறது அதுக்கப்புறம் வரதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நீங்க இது வரைக்கும் பார்த்தா ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, யோசிச்சு அதே மாதிரி யோசிங்க. பாயிண்ட்ல வந்தோன்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இல்ல பெருசா அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். அதே மாதிரி யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. ஜஸ்ட் நம்ம அங்க 1 2 3 4 அப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், இல்ல பிளஸ் பண்ணிருப்போம், மல்டிப்ளை பண்ணிருப்போம். அதை 1.5 அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. என்னாச்சு, ஆன்சர்ஸே வரல? சரி, ஓகே. ஒண்ணுமே இல்லைங்க. 1ல இருந்து 1 கிடைக்கணும்னா இன்டூ 1. கரெக்டா? 1ல இருந்து 1.5 எப்படி கிடைச்சிருக்கும்? 1 இன்டூ 1.5 அப்படின்னா தான் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1.5 அப்படியே டபுள் ஆயிருக்கு, 3 ஆயிருக்கு. அப்ப இன்டூ 2.
நெக்ஸ்ட் 3ல இருந்து இன்டூ 2.5 7.5 வந்திருக்கு. அப்ப 7.5 இங்க 1 இருக்கு, 1.5 2 2.5. அப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்? 3. 7.5 இன்டூ 3 என்ன? 22.5. சிம்பிள் லாஜிக் தான். எப்படி 10.5 சொன்னீங்க? கிளியர் ஆயுது. நிறைய 10.5 10.5ன்னு வந்திருக்கே. சரி, இப்போ கிளியரா இந்த பாயிண்ட் பேஸ்ட்? இப்ப இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஸ்கொயர்ஸ் கிட்ட இருக்கா, இல்ல ஏதாச்சும் கியூப்ஸ் கிட்ட இருக்கா? கியூப்ஸ் கிட்ட இருந்தா, ஸ்கொயர்ஸ் கிட்ட இருந்தா எல்லாத்தோட ரிலேஷன் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 3 10 29 66 127. 1 cube 1, ஓகேவா? 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125. இந்த நம்பர்ஸ்ல இருந்து எல்லா நம்பரும் +2 ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 cube +2, கரெக்டா? 2 cube வந்துட்டு 8, அதுல இருந்து +2 தான் 10. ஸோ 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 cube +2. இது பாருங்க. 3 cube 27, அதுல இருந்து 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 29. அதே மாதிரி 4 cube 64, அதுல இருந்து +2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 66. 5 cube என்ன? 125, அதுல இருந்து +2. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 6 cube +2. 6 cube வந்துட்டு 216, அதோட +2 பண்ணா 218. ஆன்சர் வந்துட்டு 218. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம் வந்துட்டு லைக் 198ல ஸ்டார்ட் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து 169ல முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப பெருசாவும் இன்க்ரீஸ் ஆகல, ரொம்ப பெருசாவும் டிக்ரீஸ் ஆகல, கரெக்டா? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன லாஜிக்கா இருக்கும்? ரொம்ப பெருசா ரொம்ப சின்ன இதா போல அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னா அடிஷன் இருக்கும். ரெண்டுல ஏதாச்சும் ரிலேஷன் தான் இருக்கும். அப்படி யோசிச்சு பாருங்க.
இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 198, 194. 4. நெக்ஸ்ட் 194, 185க்கான டிஃபரன்ஸ் என்ன? 9. 185க்கும் 169க்குமான டிஃபரன்ஸ் 16. என்ன ஆயிருக்குன்னா மைனஸ் ஆயிருக்கு எல்லாமே. இந்த நம்பர்ல இருந்து மைனஸ் ஆயிருக்கு. இது எல்லாம் இந்த 4, 9, 16 பாருங்க. இது எல்லாமே என்னது? ஸ்கொயர்ஸ். 4 வந்துட்டு 2ஓட ஸ்கொயர், 9 வந்துட்டு 3ஓட ஸ்கொயர், 16 வந்துட்டு 4ஓட ஸ்கொயர். அப்ப நெக்ஸ்ட் என்னவா வரும்? நெக்ஸ்ட் 5 ஸ்கொயரா தான் இருக்கும். 5 ஸ்கொயர் என்னது? 25. அப்ப 169ல இருந்து 25 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 144 கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப இவ்ளோ சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி பார்த்துருக்கோம். ஒண்ணு டிஃபரன்ஸ்ல பார்த்தோம். இன்னொன்னு ஆட் பண்ற மாரி பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு. ஸ்கொயர்ஸ் வந்துச்சு. ஸ்கொயர்ஸ் கூடவே ஆட் பண்ற மாரி பார்த்தோம். ஸ்கொயர்ஸ் கூட மைனஸ் பண்ற மாரி பார்த்தோம். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்தோம். இதுல உங்களுக்கு நம்பர் சீரீஸ்னா என்ன? லைக் எப்படியெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. இன்னும் சம்ஸ் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுலயே மிஸ்ஸிங் நம்பர்ஸும் வரும். நார்மலா எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சில மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நிறைய கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் போட்டு கேட்பாங்க இல்லையா? டேபிள்ல இருக்க மாதிரி கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அது இருக்கு. அந்த கொஸ்டின்ஸும் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இத விட்டுறாதீங்க. நீங்க போயிட்டு அந்த பினாக்கிள் புக்ல எடுத்து நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க யோசிக்க யோசிக்க தான் இந்த ஒவ்வொரு சீரீஸ் எடுத்தும் அதுல யோசிக்க யோசிக்க தான் உங்களுக்கு வந்துட்டு அது அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். உங்களால அக்யூரஸியா ஆன்சர் பண்ண முடியும் அக்யூரேட்டா. சரி, ஓகே. போயிட்டு இன்னைக்கு இல்ல நான் இன்னைக்கு பினாக்கிள் புக் எடுத்து ஜஸ்ட் ஒரு 10 சம் கிட்ட போட்டு பாருங்க. உங்களால போட முடியுதா? அந்த லாஜிக் உங்களால அங்க லாஜிக் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.